ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது டூல்ஸ் பாக்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் எல்இடி லைட் தான் பண்ண போகிறோம். இந்த லைட் நீங்கள் ஏற்கனவே இன்ட்ரோவில் பார்த்த மாதிரி இந்த லைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் லைட்டு இருக்கிறப்ப ஆஃப் ஆகிடும், லைட் இல்லாத நேரத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். இது வந்து ரொம்ப சிம்பிள், ஈஸியாக யார் வேணால் செய்யலாம். அதாவது நீங்கள் வந்து இந்த சர்க்யூட்டை சொல்லப்போனால் 20 ரூபாக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிக்கலாம். நான் வந்து எல்இடி ஏற்கனவே இருந்துச்சு, இந்த டிரான்சிஸ்டர், எல்டிஆர், அப்புறம் ரெசிஸ்டர் இதெல்லாம் 20 ரூபாக்குள்ளேயே நீங்கள் வாங்கிக்கலாம். எல்இடி அப்படின்னு பார்த்தா கூட 20 ரூபாக்குள்ளேயே நீங்கள் மேக்ஸிமம் முடிச்சிடலாம். 20 ரூபா 25 ரூபாக்குள்ளேயே நீங்கள் முடிச்சிடலாம். இது வந்து எல்லா எலக்ட்ரானிக் ஷாப்லேயும் நம்மளோட காம்பனன்ட்ஸ்லாம் கிடைக்கும். இது ரொம்ப ஈஸியாக யார் வேணால் செய்யலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர் BC547 இந்த மாடலில் ஒரு டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் எல்இடி, நீங்கள் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கோங்க. எல்இடி ஸ்ட்ரிப்பு வந்து மேக்ஸிமம் இருந்தால் எல்இடி ஸ்ட்ரிப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுக்காதீங்க. அப்படி இல்லைனா இந்த மாதிரி எல்இடி எடுத்துக்கோங்க. நீங்கள் என்ன கலர் எல்இடி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 10K ரெசிஸ்டர், 10K ஹோம் ரெசிஸ்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கடைசியாக எல்டிஆர். இது வந்து எல்டிஆர் வந்து 9 ரூபா. நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா எல்டிஆர் அப்படின்னா லைட் டிபெண்டன்ட் ரெசிஸ்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. இது ஒன்று எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இந்த பொருள் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் லைட் பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் டிரான்சிஸ்டர் எடுத்துக்கோங்க. டிரான்சிஸ்டரில் வந்து 3 டெர்மினல் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டில் உள்ளது வந்து கலெக்டர், நடுவில் உள்ளது வந்து பேஸ், தேர்டில் உள்ளது வந்து எமிட்டர். இப்போ இந்த 3 டெர்மினலையும் நம்ம தனித்தனியாக பிரிச்சுப்போம். இதில் தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிற 10K ஹோம் ரெசிஸ்டர், அதாவது ரெசிஸ்டரை எடுத்து கலெக்டர்லையும் பேஸுக்கும் நடுவில் வந்து நம்ம சால்டர் பண்ணிக்கிறோம். அதாவது வந்து கலெக்டரையும் பேஸையும் வந்து நம்ம ரெசிஸ்டர் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் எல்டிஆர் எடுத்துக்கோங்க. எல்டிஆரில் வந்து 2 டெர்மினல் இருக்கும். அந்த ஃபஸ்ட்டு இப்போ ஏதாவது ஒரு டெர்மினல் எடுத்து, அதாவது வந்து 2 டெர்மினல் இருக்கும் எல்டிஆரில். இப்போ வந்து நம்ம எல்டிஆர் எங்கே கனெக்ட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பேஸில் கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது டிரான்சிஸ்டரில் நடுவில் உள்ள ஒரு பின் இருக்குது பார்த்தீங்களா, அதான் பேஸ். அந்த இடத்துல வந்து நம்ம எல்டிஆரை கனெக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் இதே மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்தது எல்இடியை கனெக்ட் பண்ணுறது தான் வேலை. நீங்கள் வந்து எல்இடி ஸ்ட்ரிப்பாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கனெக்ட் பண்ணிடலாம். ஆனால் இந்த மாதிரி எல்இடி டயாடு, தனி டயாடாக வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் முதல்ல வந்து எல்இடி என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, பேரலாக கனெக்ட் பண்ணணும். பேரலாக கனெக்ட் பண்ணி இப்போ நான் முதல்ல எல்இடி எங்கே கனெக்ட் பண்ணணும்னு முதல்ல சொல்லிடுறேன். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா எல்டிஆரில், இந்த இடத்துல வந்து எல்இடியோட மைனஸும் டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் வந்து அதாவது லைட்டோட எல்இடியோட பாசிட்டிவையும் கனெக்ட் பண்ணணும். இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்இடியை வந்து நான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பேரலாகவே கனெக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செட்டப்புக்கு சீரியஸாக கனெக்ட் பண்ணிங்கன்னா பவர் கொஞ்சம் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் பேரலாக கனெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வோல்டேஜ் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நான் 3 எல்இடியை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கேன். எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேரலாக கனெக்ட் பண்ண தெரியலன்னா நான் சொல்கிறேன். அதாவது எப்படின்னா, எல்இடியோட எல்லா எல்இடியோடையும் பாசிட்டிவோட அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க, நெகட்டிவோட அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்இடியோட பாசிட்டிவில் வந்து நான் வந்து ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், சும்மா ரெஃபரன்ஸ்க்காண்டி உங்களுக்காக. அதான் பாசிட்டிவ் பார்த்துக்கோங்க. ஒயர் இல்லாதது நெகட்டிவ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்இடியோட பாசிட்டிவை டிரான்சிஸ்டரோட எமிட்டரில் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் எல்இடியோட நெகட்டிவை எல்டிஆரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். எல்இடியோட நெகட்டிவை எல்டிஆரில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். நான் கனெக்ட் பண்ண மாதிரியே நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து இதுக்கு எல்இடிக்கு வந்து பவர் சப்ளைக்கு நீங்கள் வந்து பேட்டரி எடுத்துக்கோங்க. எந்த பேட்டரி வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து 9 வோல்ட் HW பேட்டரி கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி என்னோட மாதிரி ரீசார்ஜபிள் பேட்டரி எடுத்துக்கலாம். இதை போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். இது வந்து செத்துருச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். இது அதுக்கப்புறம் நான் நைட்டு ஃபுல்லாக சார்ஜ் போட்டு எப்படி அதுக்கு உயிர் கொடுத்தாச்சு. சரி, ஓகே. இப்போ நம்ம சர்க்யூட்குள்ளே வருவோம். பேட்டரியோட பாசிட்டிவை பவர் சப்ளையை வந்து பாசிட்டிவை வந்து எங்கே கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டரில் கொடுக்குறோம். அதாவது டிரான்சிஸ்டரோட கலெக்டரில் அந்த ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்ல, அதில் வந்து பேட்டரியோட பாசிட்டிவை கொடுக்குறோம். நெகட்டிவ் எங்கே கனெக்ட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக லைட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகும்னு செக் பண்ணலாம். இப்போ நான் வந்து இன்னொரு எல்இடியை நான் மாற்றிக்கிறேன். இன்னொரு எல்இடி வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள் பவர் சப்ளையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ எல்இடி வேணால் போட்டுக்கலாம். இப்போ வாங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாவ், உண்மையிலேயே வேறு லெவலில் இருக்குது. சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுவும் நான் கலராக மல்டி கலர் எல்இடி போட்டதுனால இன்னும் சூப்பராக இருக்குது. இது வந்து லைட் இல்லாதப்ப, அதாவது லைட் வந்து ரொம்ப டிம்மாக இருக்கிறப்ப, அப்படி இல்லைனா லைட்டே இல்லாதப்ப மட்டும் இந்த சர்க்யூட் எரியும். நீங்கள் வந்து லைட் டிம்மாக இருக்கிறப்ப லேஸாக எரியும், லைட்டே இல்லைனா ஃபுல் பிரைட்னஸில் எரியும். பார்த்தா உங்களுக்கு தெரியும்.
இந்த சர்க்யூட் வந்து உண்மையிலே சூப்பராக ஒர்க் ஆகுது. நீங்கள் கண்டிப்பாக எல்லாம் பண்ணி பார்க்கணும். அதுவும் மல்டி கலர் என்னோட ரெக்கமெண்டேஷன் வந்து இந்த மாதிரி மல்டி கலர் போடலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன வேணால் போடலாம். இப்போ வந்து நமக்கு சூப்பராக ஒர்க் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இந்த வீடியோ பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படி இல்லைனா ஏதாவது கருத்து சொல்லணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.